ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி பீர்க்கங்காய் முட்டை பொரியல். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பீர்க்கங்காய் கசப்பாக இருக்கும், வாயில் வச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 150 கிராம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை இது மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த காயை நல்லா வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் இப்போ சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணியை தெளித்து வேக விட போகிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த காய் நல்லா வதங்கிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டோன்னா இந்த காய் நல்லா வதங்கிடும். நான் இப்போ தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த காயை வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசால் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் காய் நல்லா குலைவாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. நாம் 1/2 கிலோ பீர்க்கங்காய் போட்டு வதக்கணும். பாருங்களேன் எவ்வளோ கம்மியாகிடுச்சு. காயெல்லாம் ஒரு சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் சேர்த்து அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த முட்டை இது மாதிரி நல்லா கலந்து விட்டு 3/4 பதம் இந்த முட்டை வேகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக அந்த காயெல்லாம் சேர்த்து முட்டையோடு நல்லா பெரட்டி விட்டோன்னா பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் சூடாக இருக்க சாப்பாட்டில் இந்த முட்டை பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.